أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن دعا بدعوتهم إلى يوم الدين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم قل إن تخفوا ما في صدوركم أو تبدوه يعلمه الله ويعلم ما في السماوات وما في الأرض والله على كل شيء قدير. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எப்போதும் சொந்தமானது. அருளாளனும் அவனே, அன்பாளனும் அவனே, அடக்கியாலும் வல்லமையுள்ள சக்தி உள்ளவனும் அவனே, படைப்பாளனும் அவனே, வணங்கப்பட தகுதி வாய்ந்த ஒரே ஒரு ரப்பு அல்லாஹ் மாத்திரம்தான். அவனுக்கு நிகராக எவரும் இல்லை, அந்த ரப்புக்கு நிகராக எதுவும் இல்லை. அந்த அல்லாஹ் மாத்திரம்தான் புகழுக்குரியவன். அருளுக்குரிய ரப்பும் அல்லாஹ் மாத்திரம்தான். நான் வசைத்து அல்லாஹுவை புகழ ஆரம்பித்தால் நம்முடைய வார்த்தைக்கு எல்லை உண்டு, அல்லாஹ்வின் புகழுக்கு எல்லை இருக்காது. அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் நபிமார்களை முத்திரையாக வந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அல்லாஹ்வின் அருளாக அனுப்பப்பட்ட எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இன்னாருடைய கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லோர் மீதும் எங்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக, அன்பான கண்ணியமான பெருமக்களே, நான் நீங்களும் எப்போதும் அல்லாஹ்வோடு நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும். படைப்பாளனான அல்லாஹ் ஒருவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அச்சத்தோடும் பயத்தோடும் வாழ வேண்டும். அல்லாஹ்வின் பிடி கடினமானது என்ற பதற்றத்தோடும் பயத்தோடும் வாழ வேண்டும். அல்லாஹ்வின் அருளால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த மன உறுதி நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் நாடாமல் உலகத்தில் எதுவும் நிகழாது என்ற ஆழமான நம்பிக்கை எங்கள் இதயங்களில் ஆழமாக விதைக்கப்பட வேண்டும். மொத்தத்தில் அல்லாஹ் ஒரு நாணயமாக நடந்து கொள்கிற இந்த மனப்பக்குவமான தக்குவா உள்ள மனிதர்களாக நான் நீங்களும் எப்போதும் வாழ்ந்து கொள்ள முயற்சிப்போமாக. ஈமானோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து ஈமானோடே இந்த உலகத்திலிருந்து விடை பெற வேண்டும் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையும் இலக்கும் போக்கும் உள்ளவர்களாக வாழ்ந்து கொள்ள முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு அருள் செய்வானாக. நாளை மறுமையில் நபிமார்கள், சுகதாக்கள், சாலிகான நல்லடியார்களோடு அல்லாஹ்வுடைய உயர்ந்த மாளிகையும் சுவர்க்கமுமான ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்கும் வாய்ப்பையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தந்தருள்வானாக.
அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நமக்கு முன்னால் ஒரு மையவாடி இருக்கிறது. இந்த மையவாடியில் தொழுதுவிட்டு வெளியிறங்கினால் மையவாடி நமக்கு தென்படுகிறது. இந்த மண்ணிலே ஜெயித்தவர் யார்? இந்த மண்ணிலே நிலைத்தவர் யார்? இந்த மண்ணிலே சாதித்தவர் யார்? யாரும் இல்லை என்பதை பறைசாட்டுகின்ற மையவாடி உலகத்தில் அனைத்து மையவாடிகளும் சகோதரர்களே. இந்த உலகில் நாம் வாழ பிறந்தவர்கள், இந்த உலகையே ஆள பிறந்தவர்கள் என்று சொன்ன மகாபரிய மன்னாதி மன்னர்களும் கூட இந்த மண்ணுக்குள்ளே போன சரித்திரம் தான் உண்டு. கண்ணியமான சகோதரர்களே, உலகை படைத்த படைப்பாளன் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்பதை நம்பி வாழ்கிற நாம், இந்த உலகை படைத்த ரப் ஒருவன் இருக்கிறார் என்பதை நம்பாமல் இதெல்லாம் இயற்கை என்று சொல்கிற நாத்திகவாதி இருக்கிறான். ரப்பை மறுத்தவன் உண்டு. ஆனால் பிறப்புள்ள ஒன்றுக்கு இறப்புண்டு என்பதை, மரணத்தை மறுத்தவன் உலகத்தில் யாரும் இல்லை சகோதரர்களே. இந்த அறைகூவலை விடுக்கின்ற ஒரே ஒரு அற்புதமான மேடை இருக்கும் என்றால் இது மிம்பர் மேடை தான் சகோதரர்களே. முஸ்லிம் சமூகம் ஒரு திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இளம் சமூகம் பாரிய ஒரு சவாலுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நல்லவர் யார், கெட்டவர் யார் என்பதை பெற்ற பெற்றோரை பார்த்து தீர்மானிக்க முடியாத நிலை குலைந்து போன்ற காலத்திலே வாழ்கிறோம் சகோதரர்களே. வாப்பாவை பார்த்தால் போதும், உம்மாவை பார்த்தால் போதும், பிள்ளையை பார்க்க தேவையே இல்லை, கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் மாப்பிள்ளை எடுங்கள் என்று சொன்ன ஒரு காலம் இருந்தது. ஆனால் அது கடந்தேறி விட்டது சகோதரர்களே. வாப்ப கௌரவமான மனிதர், உம்ம கௌரவமான பெண்மணி, கௌரவமான குடும்பம். ஆனால் பிள்ளையை வாப்பாவும் உம்மாவும் சேர்ந்து இவனை ஜெயிலிலே போட்டு அடைத்து விடுங்கள், இவனை வெளியே விட வேண்டாம் என்று சொல்கின்ற சவால்கள் நிறைந்த காலத்திலே வாழ்கிறோம் சகோதரர்களே. பிள்ளையை மொத்த ஊரும் சேர்ந்து குற்றவாளி என்று சொன்னாலும் உம்மா நியாயப்படுத்துகின்ற பெற்றவள், அவன் அப்படித்தான், அவனின் வயது கோளாறு அப்படித்தான் என்று பல வழிகளை நியாயத்துக்கு தேடுகிறவள். இல்லை, இவனை ஜெயிலிலே போட்டு அடைத்தே விடுங்கள், அண்ண காலம் முடிந்து விட்டு அவனுக்கு விடுதலை கொடுக்கப்பட போகிறது, இல்லை அவனை அனுப்பாதீர்கள், அடைத்தே விடுங்கள், உள்ளே வைத்துக் கொள்ளுங்கள், அவனை வெளியே அனுப்பினால் உலகம் அவனுக்கு விடுதலை கொடுத்தது என்று சொல்லும். ஆனால் என்னால் நிம்மதியாக வீட்டிலே இருக்க முடியாதவன் ஜெயிலருடைய போனிலிருந்து அவன் தொலைத்தொடர்பை ஏற்படுத்தி, உம்மா நான் வருவேன், 10 லட்சம் கையிலே வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் உங்களை கொலை செய்வேன் என்று கொலை மிரட்டல் விடுகிறாள். அண்ண பதறுகிறாள், நடுநடுங்கி கலங்கி போகிறாள். நான் சொன்னது ஒரு எடுத்துக்காட்டாக சகோதரர்களே. ஒரு காலத்தில் பெற்றோரின் நிலையை பார்த்து, உம்மாவின் வாப்பாவின் கேரக்டரை பார்த்து பிள்ளையை தீர்மானிக்கலாம். ஆனால் அப்படி தீர்மானித்து திருமணங்களை நடாத்தி வைத்து பல பேர் பாரிய பிரச்சனைகளுக்குள்ளாகி கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். உம்மாவை வாப்பாவை பார்த்தாலே போதும், பிள்ளையை பார்க்க தேவையில்லை என்றுதானே முடித்துக் கொடுத்தோம். பார்த்தால் இவரின் பிரச்சனை பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. சில நேரத்தில் சில உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் தெரியும் பிள்ளை கெட்டவன் தான் என்று, முடிச்சு கொடுத்தாவது திருந்தலாம் என்று அவங்க ஐடியா பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் பக்குவமாக வளர்த்த பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கிறாள். நான் நீ சொல்வது சில முகவுரை சகோதரர்களே. சில பேரை பார்த்தால் அந்த குடும்ப வாழ்வு சிதறி போய் டிவோர்ஸ்ல போய் நிற்கிறது. இத்தனைக்கும் அடித்தளமிட்ட மீடியா உலகம், அதிபயங்கரமான சவால்கள் நிறைந்த உலகம், பல்கலைக்கழகத்திலே பட்டதாரியாக எத்தனையோ டிகிரியோடு திரும்ப வேண்டும் என்று கனவு காணுகிற பெற்றோருக்கு உலை வைக்கிற வாழ்வு, கெட்ட நண்பர்களோடு ஒட்டி உறவாடுகிறான், ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறான் சகோதரர்களே. வீட்டுக்குள்ளே உள்ள உம்மாவின் காதுப்பை களவெடுக்கிறான், வீட்டிலே உள்ள உம்மாவுடைய மாலையை களவெடுக்கிறான். நல்ல குடும்பத்து உம்மா, நல்ல தாத்தா தங்கச்சியுடைய பிள்ளைகள் என்று அவன் வருவதை பெருவாரியாக வரவேற்று சாட்சி வீட்டுக்கு போனால் 2 முறை போகிறான், 3ஆம் முறை போனால் அங்கே ஒரு பொருள் காணாமல் போய்விட்டது. நம்பவே முடியாது, யார்
வெளியில் உள்ள திருடன் வருவதற்கு வாய்ப்பே இல்லையே, இவன் நம்பவே முடியாது. கடைசியில தோண்டி பார்த்தால் அவன் ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆக இருக்கிறான். ஷவால் திருமணம் முடித்து கொடுத்து பல நாட்களாக மாமாவும் மாமியும் அவதானிக்கிறார்கள். டொய்லெட்டுக்குள்ளே போனால் நீண்ட நேரம் அவன் வெளியே வருவதில்லை. என்ன மருமகன் பார்த்தால் ஒரே டொய்லெட்ல, என்ன நோயோ தெரியாது, பல நியாயங்களை சொல்லி மனதுக்கு ஒத்தலம் போடுகிறார்கள். கடைசியிலே பார்த்தால் அவன் போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு எடிக்டான ஒரு மாப்பிள்ளையாக இருக்கிறான். அந்த புரோக்கர் என்ன ஏமாத்தி இருக்கிறான். இல்லை, நான் ஒன்றும் பார்க்கவில்லை, பெற்றோரைத்தான் பார்த்தேன். அவனுடைய அப்படியே பார்த்த எல்லாத்தையும் அவனுடைய பயோடேட்டாவை பார்த்தால் இப்படி இப்படி இருக்கிறது. ஒரு காலம் இருந்தது சகோதரர்களே, வெத்திலை சாப்பிடுகிறவனை இவன் வெத்திலை சாப்பிடுகிறான் என்று அடையாளம் காணலாம். சிகரெட் குடிக்கிறவன் வாய் காட்டி கொடுக்கும், இவன் சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிறான். பீப்பா கணக்கிலே குடிக்கிறான். வீடு குடிப்பவனை பார்த்தால் அடையாளம் வாய் காட்டி கொடுக்கும். மதுபான பீப்பாக்களுக்கு அடிமையானவனின் வாய் காட்டும். இன்று வந்திருக்கிற ட்ரக்ஸ் இருக்கிறது, வெளி ரூபம் காட்டாது, அவன் மனம் அந்தரத்திலே வளர்க்கும். ஆனால் அவனை கண்டுகொள்ள முடியாது. சொல்வார்கள் சில பேர், ஒரு காலம் முன்னே வந்து கொண்டிருக்கிறது, உம்மா வாப்பாவை பார்த்து மாப்பிள்ளை சரியானவனா இல்லையா என்று தீர்மானிக்க முடியாது. முன்சஃபில் இருந்தும் சில பேர் நேரத்தில் தொழுது விட்டு போகிறார். கண்ணியமான சகோதரர்கள், அவனின் திருமண வாழ்க்கையிலே அவன் பொருத்தமானவனா இல்லையா என்பதை தீர்மானிக்க அவன் மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுக்க வேண்டிய ஒரு கேட்க வேண்டிய காலம் முன்னே வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பெரிய மனிதர்களுடைய வார்த்தை அது பிழையாகாது. கண்ணியமான சகோதரர்களே, பாவத்தால் சூழல் அப்படியே நாரி போய் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்தால் பார்த்தால் கணவன் வெளிநாட்டிலே, இங்கே பார்த்தால் மனைவி வேறொரு தொடர்போடு இருக்கிறார். அஜ்னபியத் மஹரமியத் என்ற அந்த பாகுபாடு தகர்க்கப்பட்டு விட்டது. கெட் டுகெதர் என்ற பேர்ல சர்வ சாதாரணமாக பிழையான இணைப்பும் பிணைப்பும் ஏற்படுகிற சூழல்களை பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களை, பெரிய மனிதர்கள் அண்ணன் மாமா வருகிறார், மூத்த மாமா என்றால் அடங்கின இந்த ஒரு காலம் இருந்த உலகத்திலே. உங்க வாப்பாக்கு கட்டுப்படாட்டி அவங்க யார்கிட்ட போய் இதை சொல்வது? மூத்த மாமாவை அழைச்சால் மாமாட்ட சொல்லுவேன் என்றால் அது பயம். அந்த நடுக்கமும் கலக்கமும் கால் நடுக்கமும் தொடை நடுக்கமும் அது கடந்தேறி போய்விட்டது. கண்ணியமான சகோதரர்களே, மாமாவுக்கு பயம் இல்லை, சாச்சாவுக்கு பயம் இல்லை, பெரியப்பாவுக்கு அச்சம் இல்லை. அவன் வருகிற நேரத்தில் காலுக்கு மேல் காலை போட்டுக் கொண்டிருக்கிற யங் ஜெனரேஷன். உலகம் நாறுகிறது, நாறுகிற உலகம் நாரத்தான் போகிறது. ஆனால் கண்ணியமான பெருமக்களை, நல்ல மனிதர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் மறுமை நாள் வரைக்கும். இந்த உலகம் பசாதை நோக்கி போக போகிறது. ஈமானிய மனிதர்கள் குறைந்து கொண்டு போகிறார்கள். உலகம் நார வேண்டிய முன்னறிவிப்புகளின் படி நாரத்தான் போகிறது. ஆனால் நல்ல மனிதர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டுக் கொண்டுதான் இருக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களை மதிக்கிற தன்மைகள் அட்டு போய்விட்டது. பாங்கு சொல்லப்படுகிறது, கதை அளக்கப்படுகிறது. ஆனால் அந்த பாங்குக்கு இந்த பதிலும் சொல்லப்படுவது தென்படவில்லை. பெரிய மனிதர்கள் பல பேர் பள்ளியை நோக்கி வருகிறார்கள். அவன் பாட்டிலே அப்படியே இருந்து கொண்டிருக்கிறான். யாரு சொன்னாலும் யார் எப்படி சொல்வது, இவனுக்கு என்ன சொல்வது? இப்படி ஒரு நிலையில் ஒரு சமூகம் போய்கொண்டிருக்கிற சகோதரர்களே. இன்னொரு சமூகம், இளம் சமூகத்திலே பெரிய மனிதர்களாக வசதி வாய்ப்போடு இருந்த இந்த மனிதர்கள், இந்த ஹாஜியார் ஊருக்கு பணக்காரராக இருந்தார், நாமெல்லாம் ஏழைகளாக இருந்தோம், நம்மை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அந்த வைராக்கிய பழிவாங்கல் போக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. வைராக்கிய பழிவாங்கல். அவசரமாக பணக்காரனாக வேண்டும், அவசரமாக பணக்காரனாக வேண்டும். 40 வருடமாக கல்யாவாரம் பண்ணுகிற நேரத்தில்
அவர்கள் மெல்ல 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 கால் பதித்து மெல்ல 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 கால் பதித்து 50 வருடத்துக்கு பின்னால் போய்த்து அவர் கார் வாங்கி இருக்கிறார், ஊட்ட கட்டி இருக்கிறார், அனுபவசாலியாக வந்திருக்கிறார்கள், தொற்று விற்று வென்றிருக்கிறார் பல மாதிரி. ஆனால் இப்பதான் அவன் கால் பதித்திருக்கிறான். எல்லாரையும் லீட் பண்ணி ஆமை வேகத்தை விடுறான், முயல் வேகத்திலே போய் களத்தில் குதிக்க வேண்டும் என்று வேகமாக போகிறான். அவர்கிட்ட 10 கோடி, இவர்கிட்ட 4 கோடி, ஹராம் ஹலால் என்ற பக்குவம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு ஷாத்து, தலைமறைவாகி போய்விடுகிறான். அவசரமான பணக்காரனாக மாற வேண்டும் என்ற போக்கு. கண்ணியமான சகோதரர்களே, இப்படியான பசாதுகள் உலகத்திலே நடப்பதற்கான அடிப்படை அடித்தளம் என்ன? அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்ற பக்குவம் இல்லாமல் போய்விட்டது சகோதரர்களே. நான் நீங்களும் என்ன நினைக்கிறோம்? அமெரிக்கா அண்டை வீடானது, அண்டை வீடு அமெரிக்காவானது, விரல் நுனியில உலகம் தங்கி நிற்கிறது சகோதரர்களே. முன்பொரு காலம் இருந்தது, ஒரு பிள்ளை தவறுவதாக இருந்தால் அவள் மிக கஷ்டப்பட வேண்டும் தவறுவதற்கு. ஆனால் உம்மாவையும் பாப்பாவையும் திரிவில 2 சைடுல வைத்துக் கொண்டு நடுவில் மகள் உட்கார வைக்கப்பட்டு பக்குவமாக புள்ள வளர்க்கப்பட வேண்டும் என்று பெற்றோர் யோசிக்கிறார்கள். கையில இருப்பது ஒரே ஒரு போன். வாப்பாவுடைய போனுக்கு கோல் வருகிறது, வாப்பா ஆன்சர் பண்ணுகிறார், வாய்ஸ் மாற்றப்பட்டிருக்கிறது, பெண்ணுடைய குரல் மாதிரி. மகள் உங்களுக்குரிய கோல் இதாக பேசிக்கொண்டால் நீண்ட நேரம் பேசுகிறாள். பெத்த உண்மையும் வாப்பையும் 2 பக்கத்தில் வைத்துக் கொண்டு நீண்ட நேரமாக பேசுகிறார். இத்தனை நேரமாக பேசியது அவனுடைய பாய் ஃப்ரெண்டோடு. இந்த உம்மாவுக்கு துரோகம் செய்கிறேனே, வாப்பாவுக்கு துரோகம் செய்கிறேனே, நான் செய்வது அநியாயமே இல்லை. இவளை அடிமைப்படுத்தி அடங்க வைக்கிற ஆழமான சக்தி இல்லை. அதுதான் சேரில் என்ற சக்தி, ஈமானின் பலவீனம். கண்ணியமான பெருமக்களே, பிள்ளைகளை பட்டதாரியாக்க வேண்டும், பிள்ளைகளை டாக்டர் ஆக்க வேண்டும், இன்ஜினியர் ஆக்க வேண்டும், நல்ல வெறுவேறு நல்லது, உங்களுடைய இலக்கு சரியானது. ஆனால் ஈமான் இல்லாத டாக்டரை உருவாக்காதீர்கள். உங்களை காலால் உழைந்து விட்டு அவன் மரியாதை என்ற பேரில் எங்கேயோ போய் விடுவான். உங்களை ஜனாசாவை வைத்து தக்பீர் சொல்லி இன்ன தக்பீருக்கு பின்னால் இன்னதான் ஓட வேண்டும் என்று தெரியாத, உங்களுக்கு துஆ செய்ய தெரியாத பிள்ளையாக வளர்க்கப்படக்கூடாது. இத்தனைக்கும் மிகப்பெரிய அத்திவாரமாக இருப்பது இந்த மீடியாக்கள். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வோடு உள்ள இணைப்பும் பிணைப்பும் தூரப்படுத்தப்படுகிற நேரத்தில் இந்த பசாது உலகத்தில் ஏற்பட காரணமாக இருக்கும். முன்பு காலத்தில் தவறுவதாக இருந்தால் அவள் மிக கஷ்டப்பட வேண்டும். ஒரு கடிதத்தை எழுதுகிறாள், அதை இன்னாரிடத்திலே கொடுப்பதா அன்னாரிடத்திலே கொடுப்பதா, அந்த கடிதம் போய் சேருவதற்குள்ள நேரத்திலே கடிதத்தை எடுத்தவனே என்ன உங்களோட மகள் இப்படி செய்திருக்கிறார், அந்த கடிதம் மாற்றிப்பட்டிருக்க ஸ்கூல்ல பழைய காலம் இப்படித்தான் இருந்தது. தவறுவதற்கு சான்ஸ் குறைச்சல். முந்தைய பழைய காலத்து கண்ணியமான பெருமக்களே, வயதாளிகளே, கௌரவமான சகோதரர்களே, நீங்க அந்த காலம் என்று வருகிற நேரத்தில் ஆடக்கும் கோடக்கும் இருக்க ஒரு புள்ள இன்னொருத்தனோடு தொடர்பு கொண்டு வந்தா அகோரமாக பார்க்கப்படுகிறது இல்லையா? இவன் இன்னாருக்கு இப்படி ஒரு லெட்டர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது பயங்கரமாக பார்க்கப்பட்டது. இன்னைக்கு நத்திங், சர்வசாதாரணமாக இன்னைக்கு போன் நம்பர் எடுத்தால் போதும். கண்ணியமானவர்களை, என்ன ஆட்டம் என்ன கூத்து! இந்த சமுதாயத்தை அடங்க வைப்பதற்கு ஒரே ஒரு ஆயுதம் என்ன, அல்லாஹ் பார்க்கிறான். அது மட்டும்தான் சகோதரர்கள். மனிதனின் கண்ணை மூட வைத்து மனிதனின் கண்களுக்கு திரை போட்டு பாவம் செய்வதாக இருந்தால் படுபாவிக்கு வாய்ப்பு உலகத்தில் பல இடம் உண்டு. ஒரு பாதை வழியாக போக ஆரம்பித்தால் எத்தனை பசாதுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது நாட்டிலே. மசாஜ் என்ற பேரிலே, விபச்சார விடுதிகள் என்ற பேரிலே, கூலியாக்கள் என்ற பேரிலே நாடு கடந்து பல நாடுகளுக்கு போனால் அங்கே ஆட்டமாடுகிறான். சில பேர் இங்கே மாப்பிள்ளை மாதிரி நடக்கிறான், தலையில தொப்பியை போடுகிறான். அங்கே போனால் சீரழிந்து சின்னாபின்னமாகி போகிறான். அவனை ஒரு நண்பன் காணுகிறான். அந்த நண்பன் போய் மாட்டிக் கொடுப்பார் என்ற அச்சமும் அவனுக்கு இல்லை. ஏன், அந்த நண்பனும் கெட்டவனாக இருக்கிறான். கெட்டவனோடு சேர்ந்து கெட்டவன், நீ மாட்டினால் நானும் உன்னை மாட்டுவேன். இன்னொரு ஷாரார், உன்னுடைய மாப்பிள்ளை அங்கே தவறி போகிறான், நீ இவ்வளவு காலமாக நீ ஏன் இந்த மாப்பிள்ளையை நம்பி வாழுகிறாய் என்று அவரின் மூளை செலவை செய்து பிரெயின் வாஷ் பண்ணி
அவள் கெட்டவனாக போவதாக இருந்தால் உனக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. விபச்சாரத்தின் கலவை அவன் போய் பிரேமன்ஸ் பண்ணி துறக்கிறான். நாங்கள் கிணற்று தவளை போன்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. உலகத்திலே உள்ள பசாதுகளை எண்ணி 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 அடுக்கி அடுக்கி சொல்லலாம். ஆனால் மனிதன் அடங்கி வாழ்வது அல்லாஹ் என்ற நம்பிக்கையால் மாத்திருந்தான் கண்ணியமான பெருமக்களே. அதனால்தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பிற்காலத்தில் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய நபி உங்க வீட்டுல தங்குற நாளில் அதிகமாக கேட்ட துஆ இது, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி. உள்ளங்களை திரட்டுகிற நாயனே, என்ற கல்பனி உன்ன மார்க்கத்துல உறுதியாக வச்சிடு யா அல்லாஹ். இதை திருப்பி 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 கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு ஃபசாதுகள் நிறைந்த காலம் சகோதரர்களே. மீடியா என்பது ஒரு மைக்கத்தியை போன்றது. நம்முடைய கையடக்க தொலைபேசி என்ற செல்போன் என்றது கையடக்க தொலைபேசி ஒரு கூறிய ஆயுதத்துக்கு சமமானது. அதனால் மனிதரை தாக்கலாம், நல்லதையும் செய்யலாம். நல்லதை பயன்படுத்த முற்படுகிறான், ஒரு ஹரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறான், லைவ் டெலிகாஸ்ட் போகிறது, ஒரு பயானை பார்த்துக் கொண்டிருக்கிறான், பேஸ்புக்ல நல்ல ஒரு பயானை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுடைய ஈமான் மட்டும் இல்லாவிட்டால் அடுத்த நிமிஷம் வேற ஒரு திசையை நோக்கி தனிமையில் நிறைய வாய்ப்பு, பாவத்துக்கு நிறைய வாய்ப்பு நிறைந்து காணப்படுகிற காலம் அன்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்க லேசாக சுவர்க்கம் போகலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله. முன்புள்ள சமுதாயத்துக்கு ஏற்பட்ட சோதனைகள் ஏற்படாமல் கடுமையாக அலக்கழைக்கப்பட்டார்கள், எதிரியால் அச்சுறுத்தப்பட்டார்கள், கடினமான ஈமானுக்கு உரமூட்டுகின்ற ஆபத்தான சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அந்த மூமின்களும் கேட்கும் வரைக்கும் கடினமாக அந்த சோதனை உங்களுக்கு வராம நீங்க சுவர்க்கம் போறது லேசன்னு நினைக்கிறீங்களா? அந்த மனிதர்களுக்கு எதிரியால் ஏற்பட்டது சோதனை. அந்த மனிதர்களுக்கு கடினமாக ஈமான பொறுமையாக இருக்கிறார்களா இல்லையா சோதனை. நபிகளார் சொன்னார்கள், குழந்தைகளாக இருக்கும் போது பல குழந்தை பேசி இருக்கின்றன. ஒரு குழந்தை கிடங்குவாசிகளுடைய சம்பவத்தில் நபிகளார் சொன்னார்கள், ஒரு தாய் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு கிடங்கின் ஓரத்தில் நிற்கிறாள். ஈமான பாதுகாக்கிறதா? மௌத்தாக வேண்டும். ஈமானை பறிகொடுத்தால் அந்த அரசனின் வாழ்க்கையில ஆட்சிக்கு கீழால் நிம்மதியாக விடுதலை செய்யப்படுவோம். நாங்கள் ஈமான்தாரியாக இருக்கிறோம். அல்லாஹ் ஒருவன் என்னை பார்க்கிறான். அந்த ரப்பை கண்ணியமாக நாம் ரப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த அல்லாஹ் மறுமையை என்று விசாரிப்பான். நம்மௌத்தானால் மறுமை வாழ்க்கை என்பது உண்மையானது. அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டால் அந்த பயம் அவளை வாட்டுகிறது. அந்த கிடங்கின் ஓரத்தில் இருந்து கொண்டு பொறுமையாக இருந்து கொண்டு இந்த பிள்ளையிட வாழ்க்கையை யோசிக்கிறாள். அந்த சைத்தான் வருகிற இடம், பிள்ளைக்காக நான் குஃப்ருடைய வார்த்தையை சொல்லி வாழ்க்கையை காப்பாற்றிக் கொண்டால் புள்ள வாழும். இல்லை, நான் ஈமான பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் அப்படியே இந்த குழியில நான் குதிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று தள்ளிவிடுவார்கள். ஓரத்திலே நின்று கொண்டு தடுமாறுகிறாள். அற்புதமான ரப்பு அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைத்தான். யா உம்மா, என் அருமை இரக்கமுள்ள தாயே, இஸ்பிரி, நீங்க கொள்கையில உறுதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, ஈமான பறிகொடுக்காதீங்க. நீங்க சத்தியத்தில் இருக்கிறீங்க உம்மா. அப்படியே பாண்டா இந்த குழந்தை அல்லாஹ் பேச வைத்தார். ஈமானுக்கு எதிரான சோதனை என்பது வெறுமனே அடக்குமுறையால் வருவது மட்டுமல்ல. ஈமானுக்கு எதிரான சோதனை என்பது கொலை மிரட்டலால் வருவது மட்டுமல்ல, கொலை அச்சுறுத்தலால் வருவது மட்டுமல்ல, எதிரியால் வருவது மட்டுமல்ல. ஈமானுக்குரிய சவால் ஃபித்னாக்களால் வரும் அன்பார்ந்த சகோதரர்களே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இதோ காணுகிறேன், ஃபித்னாவுடைய வாசல் திறக்கப்பட்டு மழை துளிகள் உங்களுடைய முகடுகளை கிழித்துக் கொண்டு உள்ளே பாய்வதை போல வீடுகளுக்குள்ளே அந்த ஃபித்னா வருவதை நான் காணுகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மழை துளிகளை போன்று வீடுகளின் முகடுகளை கிழித்துக் கொண்டு பாய்கின்ற ஃபித்னா எது? சேட்டலைட் வழியாக வருகிற மீடியாக்கள். கண்ணியமான சகோதரர்களே, மாப்பிள்ளை வெளியே போனால்
குடும்ப பிரச்சனை, வீடுகளுக்குள்ளே பார்த்தால் கணவன் மனைவி பிரச்சனை, மன ஆறுதலுக்கு குர்ஆனை பிரட்டிய ஒரு காலம் இருந்தது. ஒருவர் அவருடைய மனைவி மௌத்தான அந்த கவலையில மன ஆறுதலுக்கு அவருக்கு வழிகாட்டல் கொடுக்கப்பட்டது. மொத்த குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷனையும் வாசித்தார். கணவன் மனைவி ஸ்ட்ரெஸ், மன அழுத்த நோயால் பாதிக்கப்பட்ட வீடுகள்ல போய் பாருங்க, நீங்க விசாரிங்க. எங்கட மனதுக்கு ஆறுதலுக்கு எங்களுக்கு போன் தான் இருக்குது. இந்தியாவில் நடந்த சம்பவம், உண்மை சம்பவம், இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்த்து பார்த்து அதிலே போனிலே முழுமையாக மூழ்கிற நிலைமைகளை பார்க்கலாம். சில பேர் தவறுகிறார்கள், சில பேர் தவறும் பட்சத்தில் காப்பாற்றப்படுகிறார்கள். அல்லாஹ் என்னை பார்க்கிறார் என்ற அச்சம் மட்டும் இல்லை என்றால் கண்ணியமான பெருமக்களே தவறி போய்விடுவார்கள். அதனால்தான் எப்போதும் அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு ஒரு மனிதனிடத்தில் ஆழ பதிந்திருந்தால் மாத்திருந்தால் அவன் வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் அவன் தப்புவான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில், பாவத்துக்குரிய வாய்ப்பு அமைகிற நேரத்தில் அந்த மனிதன் என்னை அல்லாஹ் பார்க்கிறார் என்ற அச்சத்தோடு தவிர்த்து கொண்டால் நாளை மறுமையில் அவனுக்கு இருக்கிற பாக்கியம் மகா பெரியது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. அல்லாஹ் தஆலாவுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத மறுமை மஹ்ஷருடைய நேரத்தில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு கண்ணியமாக அரசுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துவார். அதிலே ஒரு மனிதரை நபிகளார் சொன்னார்கள், ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه. தனிமையில இருக்கிற நேரத்துல அல்லாஹ்வை நினைச்சு கண்ணீர் வடித்து அழுகிறான். எனக்கு அல்லாஹ் நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறான், அகீதாவை தந்திருக்கிறான், ஈமான தந்திருக்கிறான். கோடிக்கணக்கான மனிதர்கள் குஃப்ரிலே வாழ்ந்து நிரந்தர நரகவாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது முஸ்லிமான உம்மக்கு வாப்பக்கு அல்லாஹ் என்ன பிறக்க வச்சு ஈமானோடு வாழ வைத்திருக்கிறான். அல்லாஹ் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் யாரிடத்திலும் எனக்கு கை நீட்டாம நல்ல தொழிலை காட்டு தந்திருக்கிறான், நல்ல ஓய்வை தந்திருக்கிறான், நல்ல அறிவையும் சிந்தனையும் தந்திருக்கிறான், நல்ல சிந்தனா சக்தியை தந்திருக்கிறான். குறைமாத பிள்ளைகளாக வாழ்ந்து பைத்தியமாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பல பேருக்கு முன்னால் நோயாளிகளாக, கேன்சரோடு, கிட்னி ஃபெயிலியராக, ஹார்ட் பேஷனாக, இப்படி சுக பேஷனாக, கடுமையான நோயாளியாக இருக்கும் போது சுகதேகியாக அல்லாஹ் அண்ணன் வாழ வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை நினைச்சு 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 கண்ணீர் வடித்து அழுகிறான். சுப்ஹானல்லாஹ். அவன் எப்படி பாவம் செய்வான் சகோதரர்களே? நபிகளார் சொன்னார்கள் அதே ஹதீஸிலே, வரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் ذات منصب وجمال فقال اني اخاف الله. அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண்மணி விபச்சாரத்துக்கு அழைக்கிறாள். அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண்மணி ரெண்டு வாய்ப்பை சொன்னார்கள். ஒன்று அழகு, ரெண்டு அந்தஸ்துள்ளவள். உயர் பதவியாக இருக்கலாம், அரசியல் பலமாக இருக்கலாம், மாட்டிப்பட்டால் மறைக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். எல்லாம் நிறைந்த ஒரு பெண்மணி அழைக்கிறாள். இப்படி வாய்ப்பு அரிதாக கிடைக்கிறது என்று ஒரு மனிதன் அப்படி தவறி போகாமல், யா அல்லாஹ் நான் உன்னை பயப்படுகிறேன் என்று சொல்லி விட்டு விலகினால் அவனை விலக வைக்கும் ஒரே ஒரு சக்தி ஈமான் என்ற சக்தி மாத்திருந்தான். கண்ணியமான சகோதரனை, ஒரு மனிதனை சூழ எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தாலும் என்னை அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் மறுமையில் என்னை விசாரிக்க ஆரம்பித்தால் நான் நரகை நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அல்லாஹ்வுடைய அருளை நான் இழந்து விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய அருளை இழந்தால் நான் நேர்வழியில் இருந்து சருகி போய் விடுவேன். ஈமான் இல்லாமல் மௌத் வரும், மன்னரை வாழ்வு கடினமானது. இந்த மாதிரியான பயங்கள் வருகிற நேரத்தில் ஒரு மனிதன் அடங்கி வாழுவான், ஹலாலாக வியாபாரம் பண்ணுவான், குடும்ப வாழ்வு நல்லா நடத்துவான், கணவன் மனைவி வாழ்க்கையில சிறப்பாக இருப்பான், எடுத்தாலும் கொடுத்தாலும் நீதமாக நடந்து கொள்வான். எந்த நேரத்திலே விபச்சாரம் ஒன்றை நோக்கி போக மாட்டான். வாயிலே போதை பொருளை அவன் பூசிய அடிமையாக மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, நீங்க பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அலமன்ன அக்வாம மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமா. நாளை மறுமை நாள் என்ற உம்மத்தில் ஒரு சாராரை பற்றி நான் நன்கு அறிந்து வைத்திருக்கிறேன். அவர்கள் பெரிய அமலாளிகள், அவர்கள் நல்லா தொழுவார்கள், நோன்பு நோட்பார்கள், மக்களோடு மக்களாக சேர்ந்து அமலாளிகளாக இருப்பார்கள். அந்த அமலாளிகளாக இருக்கிற அவங்க அந்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகத்தான் மறுமையிலே அவர்கள் வருவார்கள். திகாமா என்ற மலையடிவுக்கு பெரிய அமலாளிகளாக
அவளுக்கு ஒரு ஆசை இருக்கும், இந்த பெரிய அமலை செஞ்சிருக்கிற எனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று. ஆனா அவங்க இழந்திருக்கிற ஒன்று அல்லாஹ்வுடைய அருளை. அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகளார் சொன்னார்கள், அந்த மறுமையில் இவ்வளவு பெரிய அமலோடு வருகிற மனிதன் அல்லாஹ் எல்லா அமலையும் அழிச்சு போட்டுடுவாராம். அவன் வெறுங்கையோடு இருப்பானாம். செஞ்ச நன்மை எல்லாம் அழிந்து போய்விடும். இவ்வளவு பெரிய கை செய்யப்படுகிற நஷ்டவாளி யார் யா ரசூலல்லாஹ்? மன்ஹும் சிஃப்ஹும் லனா வஜல்லிஹிம் லனா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய நபி, அந்த ஆட்கள் யார்? இப்படி நஷ்டம் அடைகிற நஷ்டவாளிகள் யார் யார்? என்ன காரணத்துக்கு இவ்வளவு அமல் அழிஞ்சு போகும் யா ரசூலல்லாஹ்? சொல்லுங்க. லிஅல்லா நகூன மின்ஹும், அந்த நஷ்டவாளிகளாக நாங்க ஆகிடப்படாது என்று மறுமையின் மீது அதீத நம்பிக்கை உள்ள சஹாபாக்கள் கேட்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்சம் நெருங்கி வாங்க சகோதரர்கள், கொஞ்சம் நெருங்கி வாங்க இன்ஷா அல்லாஹ். முன்னால நெருங்கி வாங்க இன்ஷா அல்லாஹ். அப்பதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹும் மின் ஜில்தத்தினா, அவங்க எங்கட இஸ்லாமிய சகோதரர், வ இஹ்வானினா, எங்கட சகோதரர், ஈமானிய சகோதரர்கள். அவங்க கலிமா சொன்னவங்க, கொள்கை நல்லா தெரியும், குர்ஆன் ஹதீஸ் நல்லா விளங்குறவங்களுக்கு, ஆதாரத்துடன் சரியாக செய்யணும் என்ற அறிவு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அமலாளியாக இருக்கணும் என்ற அந்த நிலையில் அவர்கள் ஈடுபாடு காட்டினார்கள். யக்கூமுன பில்லைலி மா தக்கூமுன், நீங்கள்லாம் இரவு தொழுகையில் ஈடுபடுகிற மாதிரி அவங்களும் ஈடுபாடு காட்டுகிற அமலாளிகளாகத்தான் இருந்தாங்க. ஆனா அவங்கள்ட்ட ஒரே ஒரு மிஸ்டேக் இருந்தது. ஆனா அவங்கள்ட்ட இருந்த ஒரே ஒரு தவறு, அந்த தவறால இவ்வளவு லொட்டான அமலை செஞ்சாலும் அந்த அமலால சம்பாதிக்கப்பட வேண்டிய அல்லாட நெருக்கம், அல்லாட பொருத்தம், அல்லாட அருள், அந்த அருளாலதான் அதே சர்டிபிகேட் சகோதரர், சுவர்க்கத்தை போற கீ அதுதான் அருள். நான் இவ்வளவு தொழுதேன் என்பதல்ல, நீ தொழுவதால அல்லாட அருள் கிடைச்சதா இல்லையா, இதான் போயிட்டு. அதனால செய்யும் அமல் அல்லாஹ்விடத்தில் கபூலாக்கப்படுகிற விதத்திலே செய்யப்பட வேண்டும். விதத்தை நீ எவ்வளவு மலையாளம் செய்தாலும் அல்லாட அருள் கிடைக்காது, ரிஜெக்ட். நீ சிறுக்கோடு அமல் செய்தால் ரிஜெக்ட், தள்ளுபடியாக்கப்படும், வீணாகி போய்விடும், அருள் கிடைக்காது. நீ எவ்வளவு உம்ரா செய்த, எவ்வளவு ஹஜ் செய்ய, எல்லாம் செஞ்சாலும் இந்த இஹ்லாஸ் கவியுன், பலமானதாக பவரானதாக இருந்தால், அல்லாஹ்வோட நெருங்க அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறோம் என்ற அன்பு வந்தால் அல்லாஹ்வுடைய அருளை நான் இழக்கப்படாது. எந்த கட்டத்திலும் எந்த கட்டத்தில் அல்லாஹ் 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 என்று நிற்பான். இந்த நஷ்டமடைகிற மனிதர்கள் யார் தெரியுமா? அவங்க பெரிய அமலாளிகள் தான். ஆனா அவங்கள்ட்ட இருந்த ஒரே ஒரு தவறு, வைதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, பாவங்கள் செய்யறது தனிமை என்று வந்தால், இந்த தனிமையில போன் கையில் இருக்குது, டேப் கையில் இருக்குது, பேஸ்புக்ல மூழ்கி இருக்கிறார், யாரும் பார்க்க கேட்க ஆள் இல்லை, பார்க்க வேண்டியதை இப்பவே பார்த்து முடிச்சிடுவோம். இல்ல அல்லாஹ் பார்க்கிறானே, காதுக்கு திரை போடுகிறான், சிந்தனையை அடக்குறான், ஃபுல்லா ஈமான கொலை செய்கிறான், பார்க்கிறத பார்த்து முடிச்சிடுவோம் என்று நிற்கிறான். அவன் அல்லாஹ்வை மதிக்கல, அவன் அல்லாஹ்வை கண்டுகொள்ள. அந்த இடத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். கண்ணியமான சகோதரர், நீ அமலாளியாக இருந்தது என்பதை விட இவ்வளவு பெரிய அமலை நீ செய்கிறாயே, உன்னை இலக்கு என்னது? எல்லாரும் அமல் செய்யணும், எல்லாரும் அமல் செய்யறாங்க, தொழாம இருந்தா ஊரு கதை செல்லும், கொஞ்சாயிட சொல்ல வேற, சுபது போங்களே பரக்கத்தில்ல, அவள்கிட்ட தொல்லைக்கு பள்ளி வாரதா? யாருக்காக அமல் செய்கிறோம்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க அசூசியான காரியங்களை விட்டு தடுக்கும், ஹராத்தை விட்டும் தொழுகை தடுக்கணும். தொழுகை தடுக்கிறதுக்கு ரூஹானியத் சரியாக இருக்கணும். நான் அல்லாஹ்வை அடையணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவை, அல்லாஹ்வுடைய அன்பு தேவை. அல்லாஹ் 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 என்று நிற்கிறான், இவன் தவற மாட்டான். போலியாக, பொட்டுப்போக்காக, சடங்காக, சம்பிரதாயமாக, காட்டுவதற்காக, முகஸ்துதிக்காக செஞ்சால் ரூஹானியத்தில்லா பெற்றும் தனிமை என்று வருகிற போது அவன் அல்லாஹ்வுடைய அச்சம் அவனுக்கு இல்ல, சர்வ சாதாரணமாக பாவம் செய்வான். நபிகளார் சொன்னார்கள், இவங்க அமலாளிகள் தான். தனிமை என்று வந்தால் தனிமேல பாவம் செய்வார்கள். தெரியுமா, ஒரு மூமின்ட ஆக பெரிய பலம் என்ன தெரியுமா? அல்லாஹ் டெஸ்ட் பண்றது தனிமையை வச்சுட்டார். ஊரில் இருந்த நல்ல புள்ள நாடு கடந்தால் அங்க தவறுகிறான், கட்டக்கலசனோடு தான் இருக்கிறான், ஸ்விமிங் பூல்ல நடமாடுறது. ஊருக்கு வந்தால் மாப்பிள்ள மாதிரி நிற்கிறான்,
நீ யாரை ஏமாற்றுகிறாய்? கண்ணியமான சகோதரர்களே, அதனால்தான் அல்லாஹ் எங்களை நோக்கி பலமான சிஐடிகளை வச்சிருக்கிறார். நாளை மறுமையில யாருக்கும் தப்ப முடியாத அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஈமானை தருவானாக. பலமான ஈமானை தந்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பான கண்ணியமான பெருமக்களே, எங்கட பிள்ளைகளை எங்கட இளைஞர்களை நாங்க கவனமாக பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. தெரியுமா, சாதாரணமாக இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துல சூசைட் பண்ணிக்கொள்கின்ற தற்கொலை பண்ணிக்கொள்கிற வீதாச்சாரம் அதிகரித்துக் கொண்டு போகிறது. அதோட பின்னணியை பார்த்தால் ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆகி நிக்கிறத பார்க்கலாம். இதுல மிக பிரதானமான காரணியாக அமையக்கூடிய ஒரு சாரார், அவங்க இந்த போதைக்கு அடிமையாகாட்டியும் இந்த போதை பொருளை சமூக துரோகிகளாக இருந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரண கடை வைத்திருக்கிற மனிதர்களே, நீங்க உங்களோட கடையில நீங்க சிகரெட் விற்பனை செய்வதாக இருந்தாலும் நீங்கள் சமூகத்துக்கு துரோகம் செய்கிறீர்கள். அது மூக்குத்தூளாக இருக்கலாம், வித்தல வியாபாரமாக இருக்கலாம். ஹலாலான ஒன்று நோக்கி போங்க. எது உடலுக்கு கேடு விளைவிக்குமோ அது அருந்துறது ஹராம். அன்பார்ந்த சகோதரர்களே, சமூகம் உங்களோட வாலிபர்கள் யாரோடு பழகுகிறார்கள், வீட்டுக்கு நேரத்தோடு வரக்கூடிய முறையில புள்ளைகளை வளர்த்துக்கோங்க. உங்களோட புள்ளைய கண்ணை பத்தி கொள்ள நாம் பயப்பட தேவையில்லை. இன்னாரோடு தான் இந்த கனவெல்லத்தை மறந்துடுங்க. நீங்கள் நாங்கள் எல்லாரும் யாராவது உங்களோட புள்ளைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணினால் ஜஸாக்கல்லாஹு ஹைரா அன்னிட்டு விசாரிங்க. நம்ம சுத்தம் என்று பேசிடாதீங்க. அதோட பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, சகோதரர்களே நீங்க நியாயப்படுத்தாதீங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரா, நான் விசாரிக்கிறேன். வந்தவனுக்கு ஒரு ஏச்சி ஏண்ட பிள்ளைய பத்தி பேசத்து நீ யாரு? நான் கண்ணால கண்டத்தை சொன்னேன் பேசி வேற யார்கிட்ட சொல்றதுக்கு என்று உள்ளத்தால் அழுது கொண்டு போகிறார். கடைசியில பார்த்தால் என்ன புள்ள ஓடிட்டம் என்ற அப்போதுதான் விரலை கடிக்கிற நிலை, காலம் கடந்து ஞானம் புறக்கிற நிலை ஏற்படுகிற சகோதரர்களே, கண்ணியமான பெருமக்களே, உங்களோட வியாபார நண்பன், உங்களோட பார்ட்னர் கோடி சம்பாதித்து தருவனாக இருக்கலாம். அவன் போதை பொருளுக்கு எடிட்டானவனாக இருந்தால் உடனே விலகிக்கும். உங்களை அறியாம அவன் உங்களை மூளை சலவையை செய்வான். பணம் மாதிரி அல்ல, உங்களின் நண்பன் கண்ணாடியை போன்றது நாங்க சொல்லலாம். எல்லாம் நடக்கிற சம்பவம். கண்ணியமான பெருமக்களே, எப்போதும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதில் அதீத ஆர்வம் காட்டுங்கள். குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் ஒவ்வொரு நாளும் ஆக குறைஞ்சது 2 பக்கம் வாசிங்க இன்ஷா அல்லாஹ். இந்த பயான் நிகழ்ச்சிகள் ஒன்றும் வீணானதல்ல. இந்த காதுக்கு பயான்கள் பட்டுக்கொண்டே இருக்கணும் சகோதரர்களே. முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹ் செஞ்ச பெரிய அருள்தான் குத்பத்துல் ஜும்ஆ, ஜும்மா உரை. விரும்பியோ விரும்பாமலோ வலு கட்டாயமாக ஒரு உரையை கேட்டாக வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம். கண்ணியமான சகோதரர்களே, அதெல்லாம் நீங்க விரும்பினா கேட்கிறது, ஆனா இது கட்டாயம் கேட்கணும். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற பலமான இடம் மீடியா, இந்த மிம்பர் மீடியா. கண்ணியமான சகோதரர்களே, எப்போதும் ஈமானை குறித்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்போம். காலையிலே முஸ்லிமாக மூமினாக இருக்கிறவன் மாலையிலே காபிராகுவான். அப்படி ஒரு காலம் வரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யபிஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா, உலகத்திலே அற்பமான ஒன்றுக்காக அவன் கொள்கையை மார்க்கத்தை விட்டு விடுவான் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுமையில தப்ப வேண்டுமாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸோடு வாழணும்,
சிறுக்கில்லாம வாழணும் கண்ணியமானவர்களே. வந்திருக்கிற மகாபெரிய பாக்கியம் இந்த பள்ளிவாயில். எத்தனை மனிதர்கள் சுகதைகளாக இருந்தவர்கள் திடீரென்று ஒரு விபத்துல சிக்காய் நல்லா தான் போனாரு, இவருடைய ரூட்ல போனாரு, தூக்கம் பேத்து அவர் கொண்டு அடிச்சார், பெரலைஸா மாறுறத பார்க்கலாம். சில பேர் நல்லா இருக்கிற காலையில இரவுல தூங்கினால் காலையில பெட்ல இந்த எலும்பேல பெரலைஸ். எங்களோட கண்ட்ரோல் இந்த பாடியில யாருக்கும் கேரண்டி இல்லை சகோதரர்களே. யாருக்கும் பெருமை பேசத்துக் கொண்டும் இல்லை. அல்லாட ரஹ்மத்தால், அல்லாட கருணையால், ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலு அல்லாட இரக்கத்தால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ற வாழ்க்கையில் நல்லா வாழணும், ஈமானோட மௌத்தாகணும் என்பதுதான் எங்களுடைய இலக்காக. இந்த கொள்கையில இருந்தால் எவ்வளவு பெரிய பசாதிலும் கவனமாக இருப்பான். நீங்க ஜினா செய்யாதீங்க என்று சொல்லாம அல்லாஹ் ஜினாக்கு நெருங்காதே, அந்த ஏரியாவுக்கு போகாதே, நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன், இப்படி தைரியம் பேசப்படாது. அல்லாஹ் அருளால தான் நாங்கள் ஈமான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸூ, உள்ளம் பாவத்தை தூண்டக்கூடியது. இல்லாமா ரஹிம ரப்பி, என்ற ரப்புடைய ரஹ்மத்து யாருக்கு இருக்கோ அவங்கள தவிர அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே எங்களை எப்போதும் அல்லாஹ் கண்காணிக்கிறான். நாளை மறுமையிலே அல்லாஹ் மகாபெரிய கண்காணிப்பாளர்கள் மாயல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், கண்காணிக்கு 2 மலக்கு இங்க 2 சைட்லயும் இருக்கிறார்கள். ரிப்போர்ட்டை கொண்டு அல்லாஹ்ட்ட போட்டால் யாருக்கும் முன் பேசலாது. اليوم نختم على افواههم وتكلمنا ايديهم وتشهد ارجلهم, அல்லாஹ் வாய்க்கு சீல் பண்ணி போட்டுடுவார், கை பேசும், இவன் இதை செஞ்சான், இந்த விரலால தான் மவுச பிடிச்சான், இதனால தான் டச் பண்ணினான், கால் ஆமாம் என்று சாக்கி சொல்லும். யௌமைது துஹத்திஸு அக்பாரஹா, இந்த பூமி நாளைக்கு பேசும், இதுக்கு மேலிருந்து தான் இவன் விபச்சாரம் செஞ்சான். அல்லாஹ் 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 என்ற பயம் ஒரு கண்ட்ரோல் வச்சால் பக்குவமாக வாழ்வோம். குடும்ப வாழ்க்கையில திருப்தியாக வாழ்றதுக்கு பணிவாக மனைவியோட அன்பாக வாழ்ந்தால் எல்லாம் அழிஞ்சு வைத்து. குடும்ப வாழ்க்கையில விரிசல் ஏற்படும் போதுதான் வறண்ட பூமிக்கு தண்ணீர் தேவை என்ற மாதிரியான நிலை ஏற்படும் போது ஷைத்தான் வேலை செய்வார். கண்ணியமான சகோதரர்களை, குடும்ப வாழ்வுல விரிசல் ஏற்படாம பக்குவமாக அன்பாக மனைவிமார் அரவணைச்சு கொண்டு வாழணும், ஹலாலாக வாழலாம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு மரல் புரிவானாக. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين ودمر اعداء الدين والحمد لله رب العالمين.